கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்குறதோ விற்கிறதோ உங்களோட முடிவை பொறுத்து இருக்குது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம், இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 32 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிஃப்டி நேற்றுக்கு ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 25,144 அப்படின்றது உங்களுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நிஃப்டி மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஹை தான் இதோட டார்கெட். ஸோ ஆல் டைம் ஹை வந்து போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் என்ன இருக்குது உங்களுக்கு? ஸோ புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 133 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது இன்றைக்கி உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். ஸோ ஒரு கரெக்ஷனை கூட கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரலாம். ஒரு வேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அப்படி உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய ஸ்டாக்குகள்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மிட் கேப் பார்த்துடலாம். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது என்ன இருக்குன்னா, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. கீழே வந்ததை மேலே ஏற்றி முடிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ மேலே உடைக்குதா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்றது இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ மேலே போச்சு, இதையும் உடச்சிட்டு மேலே போச்சு. மேலே போனாலும் அங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இது மூலிமா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது செலக்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 20% என்ன இருக்குது, நேற்று மேலே தான் ஏறி இருக்குது. சரியான ரேலி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ செலக்ட் எனர்ஜி அப்படின்றப்போ ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக்கை நிறைய தடவை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1481. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆகிட்டு இந்த கன்சாலிடேட் ஜோன். பொதுவாகவே ஒரு ஸ்டாக்கு வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே நல்ல கரெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்கும் உடனே மேலே ஏறிடாது. வி ஷேப்பில் நிறைய ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சாலிடேட் ஜோன் ஒரு ஃபண்டம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம அடித்தளம் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் போயிட்டு அகைன் அதுக்கப்புறம் அதை உடச்சி மேலே போகும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% வந்து என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. 20% ஏறிச்சே. இதை போய் நம்ம இப்போது
பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் 20% ஏறினால கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வகையாக பார்க்கலாம். 20% ஏறிச்சு, இப்போ போய் நம்ம வாங்கி ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், இல்லை எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கணும். ஒன்று இதோட மைனஸ். இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷனை முடிச்சுட்டு ஒரு சைட்வேஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கு, அதாவது அதோடைய வீரியத்தை காமிச்சிருக்கு. ஸ்ட்ராங்காக உடச்சி அப்படின்னா என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போக போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக ஒரே நாளே 20% போனதுனால நம்ம என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் கொஞ்சம் கரெக்ஷன் கூட வரலாம், இல்லை அகைன் மறுபடியும் ஏன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால அகைன் மறுபடியும் இன்றைக்கி என்ன பண்ணலாம், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ நெகட்டிவில் என்ன இருக்குது அப்படின்றத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிக்கலாம். 20% மேலே போயிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 20,000 இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 10,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அகைன் ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்மால் கரெக்ஷன் கொடுத்துச்சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட அப்படியே மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரேலி கொடுத்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே போகட்டும், விட்டுறலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் 947, செகண்ட் டார்கெட் 1121. இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோனை வந்து நம்ம வச்சுருக்கோம், இதோட ப்ரீவியஸ் ஹை. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன், தேர்டு அதோட ஆல் டைம் ஹை. இது நேற்று வீடியோலையும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் ஃபார்மா. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம ஆமாம் மதியம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன், ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், எஸ்எம்எஸ் ஃபார்மா இதோட ஆல் டைம் ஹை 388. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபாலை முடிச்சுட்டு இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம். ஸோ இது பெருசாக நான் வந்து பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பாருங்கள். ஸோ டபுள் பாட்டம் அப்படின்றது உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன், டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நெக்லைன் வந்து இதை தான் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நெக்லைன் வந்து இந்த நடுவில் இருக்கும் இல்லையா, டபிள்யூவுக்கு மிடில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் நெக்லைன். ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை கூட நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துருவோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரா பண்ணிக்கிடுவோம். ஸோ நெக்லைன் இந்த இருக்குது. ஸோ இப்போ நெக்லைன் வந்து பிரேக் ஆகணும். பொதுவாக நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிடில் இந்த ஜோன் இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆமாம், நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கா, ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதாவது பிரேக் அவுட்னு முடிவு எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, எஸ்எல் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி அப்படின்றதுனால நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வச்சுக்கலாம். ஸோ எப்போயுமே நம்ம டபுள் பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வைக்கணும், ப்ரீவியஸ் லோ. எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் லோவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ எஸ்எல்லை வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் லோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே இந்த எஸ்எல் வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட், அதோட ஆல் டைம் ஹை இது 388 அப்படின்றது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது போகிற வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரு 3 or 4 டேஸ்லேயே டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணலாம். ஸோ மேபி ஹிட் பண்ணலாம், ஏன்னா மொமெண்டம் ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் சோழமண்டலம் ஹோல்டிங். இந்த சோழமண்டலம் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் என்ன இருக்குது, ஃபார்மேஷன் வந்திருக்கு. இந்த ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போது கப்பு வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ராப் பண்ணி இது வரைக்கும் காட்டினதில்லை, ஆல்ரெடி நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து காட்டியிருந்திருப்பேன். ஸோ கப் அப்படின்றப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போக போக நமக்கு என்னாகும், ஈஸியாக ட்ராப் பண்ணலாம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னாகும், ஒரு கப் மாதிரி இருக்கும். எஸ், ஸோ மேலே இதுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் சோழமண்டலம் ஃபின் ஹோல்டிங் வந்து உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில்
ஃபார்மேஷன் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு பாருங்களேன். இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கரெக்டாக என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு வெளியில் உங்களுக்கு என்ன இருக்குது, உடச்சி வெளியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம பிரேக் அவுட்னு சொல்கிறோம். ஓகே, எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வந்து நீங்கள் இங்கே வரைக்கும் வச்சுக்கிறணும். ஸோ சம்டைம்ஸ் உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோவில் கூட வைக்கலாம். ஆனாலும் சம்டைம்ஸ் நம்மளை வந்து ஏமாற்றிட்டு அகைன் மறுபடியும் நம்மளோட எஸ்எல்லை ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும். அதனால் நீங்கள் இங்கே வைக்கலாம். ஸோ இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எப்படி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உடச்சிருக்கோ, ஸோ அதே போல் தான் எப்போயுமே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து எஸ்எல் வந்து நம்ம கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த இடம், அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்ட் ஆகலாம். ஆனாலும் அதை வந்து நம்ம இங்கே ஆமாம் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஒரு 1 வீக்கு கூட ஒரு 2-3 டேஸ் கூட வந்துட்டு அகைன் மேலே போகலாம். பட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு சோழமண்டலம் ஃபின் ஹோல்டிங்கோட இது ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட்டை வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், ஸோ இதோட உள்கூட எடுத்து மேலே வச்சிடணும். அவ்வளோதான். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பெர்ஜர் பெயிண்ட்ஸ். இந்த பெர்ஜர் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 668. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்காகவே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு விழுந்துட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் லைன். இதை உடச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து இன்னும் வேகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இங்கேருந்து ட்ராப் பண்ணிக்கினா இங்கே வரைக்கும் வரும். அந்த கப் அண்ட் ஹேண்டில் என்ன இருக்குது, ஃபார்மேஷன் வந்திருக்கு. பாருங்கள், எஸ், இது ஹேண்டில். இப்படியும் நம்ம அதாவது இதை நிறையா டைப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லலாம். ஸோ இல்லை அப்படின்னா நிறையா ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது அந்த அதாவது ட்ரேடர் வந்து அதை பார்க்குற விதத்தில் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்திருக்கா. ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அகைன் மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. திரும்பவும் என்ன இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இப்படியும் நம்ம பார்க்கலாம். ஸோ 2-3 விஷயத்தை நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ். சரி, ஒரு ஸ்டாக்கில் 2-3 பேட்டர்ன்ஸு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் நல்லது தான். ஸோ அதனால் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம ஓகே பிரேக் அவுட் ஆகிருக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்றத இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து இந்த கப்போட ஹேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது பிரேக் அவுட்டு நம்ம இப்போ முடிவு எடுத்துடலாம். பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ உடைக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை தான் நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த சேனல் தான். இந்த சேனல் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து அப்படின்னு பார்க்கும்போது இது அதோட ப்ரீவியஸ் ஹை 630. தேர்டு அதோட ஆல் டைம் ஹை. பெர்ஜர் பெயிண்ட்ஸோட
ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக் நியூலாண்ட் லெபார்ட்டரி. இந்த நியூலாண்ட் லெபார்ட்டரியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 17,883. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலிலிருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஸோ இங்கே அதாவது இந்த ஜோனு வந்து கீழே விழுந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ட்ரெண்ட்லைனை ஒரு 2 டைம் இங்கேயே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு, மேலே உடைக்க முடியல. அகைன் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இங்கேயும் வந்து என்ன இருக்குது, உடைக்க முடியாமல் கீழே விழுந்துட்டு அகைன் இப்போ என்ன இருக்குன்னா இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் இருக்குது. ஏன்னா இது வந்து 4th டைம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும், இந்த 4th டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4th டைம் உடைக்கலை அப்படின்னா 5th டைம் உடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை உடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இதை உடச்சி மேலே, இந்த சேனலை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம பிரேக் அவுட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் நம்ம எஸ்எல் வச்சோம்னா ப்ராப்பரான எஸ்எல்லாக இருக்கும். இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனர் ட்ரெண்டோட இந்த சேனல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும் இருக்கும். ஒன்று, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஸ்எல்லாக இருக்கும். இல்லை இந்த சேனலுக்கு கீழே கூட நீங்கள் எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்குக்கு ப்ராப்பரான ஒரு எஸ்எல் வைக்கணும்னா இந்த ஜோன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஜேகே டயர். இந்த ஜேகே டயரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஜேகே டயர்னு இல்லை, இந்த டயர் செக்டரில் இருக்க நிறைய ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபாலை தான் சந்திச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 533. ஸோ 533 பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கவர் ஆகிட்டு இப்போது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனில் இப்போது உடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனாக உடைக்கல, இந்த ஃபஸ்ட் டைம் இப்போது உடச்சிருக்கு. உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இங்கே இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல பவுன்ஸ் பேக். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனை பாருங்கள், இதோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் பாருங்கள் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஓகே, இந்த ஜோன் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கே மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போய் இதை உடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இங்கே நம்ம வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் வந்து இந்த சேனல் வைக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு எஸ்எல் அப்படின்னா இங்கே இல்லை, இதை உடச்சதுக்கப்புறம்னா இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் வரேன், இந்த லோவில் கூட நம்ம எஸ்எல் வைக்கலாம். ஸோ ஓகே, ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 ஜோனில் நீங்கள் எஸ்எல்லை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை 396. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 485. தேர்டு வந்து அதோட ஆல் டைம் ஹையாக நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ஹெச்பிசி. இந்த என்ஹெச்பிசியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 116 இல்லை 117 வைங்களேன், 118. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஒரு ஃபாலை முடிச்சுட்டு இந்த ஜோனுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, இந்த கன்சாலிடேட் இந்த ஜோனுக்குள்ளே தான் உங்களுக்கு ஜிக்ஸாக்காக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த பவுன்ஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த சேனலை நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 or 4 டைம்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு தரம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, அகைன் மறுபடியும் புல் பேக் மேலே வரைக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜோனையும் இது ஒரு டபுள் பாட்டமும் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இந்த இடமும் ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போயிருக்காங்க. ஓகே, நீங்கள் இப்போது இதை வந்து நம்ம இப்போ பிரேக் அவுட்னு நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஓகே இதை முடிச்சிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன இருக்குது, புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கொடுத்ததுனால இதை நம்ம பிரேக் அவுட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணுறோம்னு வைங்களேன். ஒரு நிமிஷம். இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே விழுகலாம். ஏன் விழுகலான்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு கீழேயும் வரலாம், ஸோ மேலேயும் முடைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் முடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு வேளை உடைச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இது ஒரு சப்போர்ட் கீழே தான் இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது அகைன் மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். ஸோ இந்த சேனலோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்வேஸோட இந்த சேனல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இது இருக்கும். செகண்ட் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதை உடைக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் என்ன இருக்குது, ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட அதாவது ஹேண்டிலும் பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவிலையும் ஒரு 3 ஸ்டாக்கு பார்த்துருக்கோம், கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம இதுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த சேனல் இல்லையா. ஓகே, அதனால் இதுக்கு நான் ரொம்ப இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை 1136. செகண்ட் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை, அதாவது டாடா கெமிக்கலோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 1322 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா மதியம் போஸ்ட் பண்ணுற அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதில் 1 or 2 ஸ்டாக்கை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து சரியான ஃபால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 8000 அப்படின்றது ட்ரெண்ட்டோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் நல்ல ஃபால். இது ஓவர் வேலிடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக், அதனால தான் இந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இது அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மேலே போகும் அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா ஓவர் வேலிடாக இருக்கிறதுனால சைட்வே ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இது இந்த சப்போர்ட்டில் இருந்து ஒரு ஸ்மால் புல் பேக் கிடைக்கலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்காது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்விங் ட்ரேடிங்காகவே இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஒரு வேளை இந்த ஸ்டாக் ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட் வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்லாம் என்ன இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும், இங்கே ஹிட் ஆகிட்டு மேலே தான் போகும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஹிட் ஆகிட்டு மேலே ஒரு குறிப்பிட்ட ஜோன் வரைக்கும் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ அகைன் மறுபடியும் வந்தாலும் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோன் நீங்கள் இந்த ஒரு ட்ரெண்டில் ட்ராப் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் இல்லைன்னு சொல்லலை. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட். ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ட்ரேட் ஆகி உங்களுக்கு ஐபிஓலேருந்து உங்களுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதே ஒரு 15-20 நாளாக தான் உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்டேஷனாக தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அந்த சப்போர்ட்டில் வாங்குறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது என்டர் ஆகலாம். அதாவது பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, கீழேயும் மேபி வரலாம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மதியம் வீடியோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அதில் பார்க்கலாம்.